வணக்கம் நண்பர்களே, வாங்க இன்னைக்கு நாம ரொம்ப முக்கியமான விஷயத்த பத்தி பார்க்க போறோம். தினமும் நம்மள சுத்தி வர செய்திகளை எப்படி யுபிஎஸ்சி தேர்வுக்கு தேவையான அறிவை மாத்துறதுன்னு ஒரு தெளிவான கட்டமைப்பை பார்க்க போறோம். இந்த கேள்விய பார்த்தோன்னே, அட இது என்ன பத்தி தானே பேசுதுன்னு உங்களுக்கு தோணுதா? கவலைப்படாதீங்க, நீங்க மட்டும் தனியா இல்ல. யுபிஎஸ்சி படிக்கிற ஒவ்வொருத்தரும் சந்திக்கிற ஒரு பெரிய சவால் இதுதான். ஆனா இந்த தகவல் வெள்ளத்தை ஒரு தெளிவான நீரோடையா மாத்த ஒரு சூப்பரான வழி இருக்கு. சரி, நாம என்ன பண்ண போறோம்னு பாத்திரலாம். முதல்ல நாம சந்திக்கிற சவால் என்னன்னு சரியா புரிஞ்சுப்போம். அப்புறம் அதை ஜெயிக்கிறதுக்கு ஒரு பவர்ஃபுல்லான கட்டமைப்பை நான் உங்களுக்கு தரப்போறேன். நாம ஸ்டெப் பை ஸ்டெப்பா போய் செய்திகளை எப்படி வெறும் தகவலா பார்க்காம தேர்வுல மதிப்பெண்களா மாத்துறதுன்னு கத்துக்கலாம். ஓகே, நம்ம பயணத்தோட முதல் படி இதுதான். நாம எல்லாரும் தினமும் சந்திக்கிற இந்த தகவல் பெருக்கம், அதாவது இன்ஃபர்மேஷன் ஓவர்லோடுங்கிற பிரச்சனையோட ஆணிவேர் என்னன்னு முதல்ல புரிஞ்சுக்கலாம். இதுல இருக்கிற ஒவ்வொரு பாயிண்ட்டும் உங்களுக்கும் தோணிருக்கும் இல்லையா? எது முக்கியம்னு தெரியல, நோட்ஸ் எப்படி எடுக்கிறதுன்னு புரியல, சிலபஸோட எப்படி கனெக்ட் பண்றதுன்னு ஒரே குழப்பமா இருக்கு. ஆனா இந்த எல்லா தடைகளையும் தாண்டறதுக்கு ஒரு சிஸ்டமேட்டிக்கான வழி இருக்குன்னு நான் சொன்னா நம்புவீங்களா? ஆமா, அதைத்தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். பிரச்சனைய தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம். இப்ப வாங்க ரொம்பவே எக்ஸைட்டிங்கான பகுதிக்கு போலாம். தீர்வு. எந்த ஒரு நியூஸ் ஆர்டிகல் வந்தாலும் அதை எதிர்கொள்ள போற உங்களுடைய ஒரு பவர்ஃபுல் டூலை நான் இப்போ உங்களுக்கு அறிமுகப்படுத்த போறேன். ஆமா, குழப்பமா இருக்கிற செய்திகளை தெளிவான கட்டமைக்கப்பட்ட அறிவா மாத்துறதுக்கு ஒரு நிரூபிக்கப்பட்ட முறை இருக்கு. நிச்சயமா இது உங்க தயாரிப்பு முறையே மாத்திடும் பாருங்க. இந்த 4 ஸ்டெப்ஸ் தான் நம்ம கட்டமைப்போட இதயம். இத சும்மா தியரியா பேசிட்டு போகாம, ஐநா பாதுகாப்பு கவுன்சில் சீர்திருத்தங்கள்னு ஒரு நிஜமான ரொம்ப முக்கியமான டாபிக்கை எடுத்து இந்த ஸ்டெப்ஸை எப்படி பயன்படுத்துறதுன்னு நாம நேரடியாவே செஞ்சு பார்க்க போறோம். சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். எந்த ஒரு செய்தி கட்டுரையை எடுத்துக்கிட்டாலும் அதை புரிஞ்சுக்கிறதுக்கான முதல் மற்றும் மிக முக்கியமான படி அதோட அடிப்படை சூழலை புரிஞ்சுக்கிறது தான். அப்போ உங்க முதல் வேலை என்னன்னா, 2 கேள்விக்கு பதில் கண்டுபிடிக்கிறது தான். 1, இந்த நியூஸ் என்ன சொல்ல வருது. 2, இது ஏன் இப்போ முக்கியம். இதை உங்க நோட்ஸோட அஸ்திவாரம் மாதிரி நினைச்சுக்கோங்க. பில்டிங் ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா பேஸ்மெண்ட் கரெக்டா இருக்கணும் இல்லையா? இங்க பாருங்க எவ்வளவு சிம்பிளா இருக்குன்னு. நாம பெரிய பெரிய பேராகிராஃப்லாம் எழுதல. தலைப்பு, ஒரே வரியில ஒரு அறிமுகம், அப்புறம் எதுக்கு இப்ப இதை பத்தி பேசுறோன்னு ஒரு பாயிண்ட். அவ்வளவுதான். தெளிவா, சுருக்கமா, பவர்ஃபுல்லா. உங்க நோட்ஸ் இப்படிதான் ஆரம்பிக்கணும். ஓகே, பேஸ்மெண்ட் போட்டாச்சு. இப்போ ஸ்டெப் 2க்கு போலாம். இங்கதான் நம்ம பில்டிங்கோட சுவரெல்லாம் எழுப்ப போறோம். அதாவது முக்கியமான தகவல்களை எல்லாம் ஒன்னா சேகரிச்சு ஒழுங்குபடுத்த போறோம். இந்த ஸ்டேஜ்ல தான் நாம கொஞ்சம் டீப்பா போறோம். இது ஏன் முக்கியம்னா, இந்த விவரங்கள் இல்லாம மெயின்ஸ்ல உங்க பதில் ரொம்ப மேலோட்டமா இருக்கும். அந்த ஆழத்தை கொடுக்கறதே இந்த ஸ்டெப் தான். இங்க ஸ்டேக் ஹோல்டர்ஸ்னா இந்த விஷயத்துல சம்பந்தப்பட்டவங்கன்னு அர்த்தம். யார் யாருக்கு இதுல பங்கு இருக்கு அல்லது அதிகாரம் இருக்குன்னு சொல்றது தான். இந்த யுஎன்எஸ்சி சீர்திருத்த விவாதத்துல யார் யார் முக்கிய ஆட்கள்னு இந்த சார்ட் ரொம்ப அழகா காட்டுது. இங்க பாருங்க, முக்கியமான உண்மைகளை மட்டும் நாம வடிகட்டி எடுத்திருக்கோம். கவுன்சில்ல எத்தனை பேர் இருக்காங்க, சீர்திருத்தம் கேட்கறதுக்கு முக்கிய காரணம் என்ன, இதுல இந்தியாவோட நிலைப்பாடு என்னன்னு எல்லாம் ஒரே இடத்துல சிம்பிளா இருக்கு. இப்ப நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கோம். ஒரு யுபிஎஸ்சி படிக்கிறவரா நாம சேகரிச்ச தகவலை எப்படி பரீட்சையோட நேரடியா கனெக்ட் பண்றதுன்னு பார்க்கலாம். இது ஒரு கேம் சேஞ்சிங் ஐடியா. இனிமே நீங்க நியூஸை சும்மா படிக்க மாட்டீங்க, ஒரு தேர்வாளரா யோசிப்பீங்க. பிரிலிம்ஸ்க்கு ஃபேக்ட்ஸ் என்னன்னு தேடுவீங்க, மெயின்ஸ்க்கு அதோட தாக்கம் என்ன, ஏன், எப்படின்னு அனலைஸ் பண்ணுவீங்க. பாருங்க, இது நீங்க கண்டிப்பா செஞ்சே ஆகணும். இதுதான் ஒரு சீரியஸ் கேண்டிடேட்டா மத்தவங்கள தனியா காட்டும். ஒவ்வொரு டாபிக்கையும் சிலபஸோட இப்படி மேப் பண்ணும்போது நீங்க படிக்கிறது எதுவும் வீணாகாது, எல்லாமே தேர்வுக்கு பயன்படும். கடைசியா நம்ம அனாலிசிஸை முடிக்கிறதுக்கு முன்னாடி இதுல என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, இதுக்கு என்ன தீர்வு சொல்லலாம்னு யோசிக்கணும். இந்த வே ஃபார்வர்ட் பாயிண்ட்ஸ் தான் மெயின்ஸ்ல உங்களுக்கு எக்ஸ்ட்ரா மார்க்ஸ் வாங்கி தரும். சரி, இந்த முழு ஃப்ரேம் ஒர்க்கையும் நாம பார்த்துட்டோம். இப்ப ரொம்ப முக்கியமான கேள்வி, நீங்க இதை எப்படி உங்க தயாரிப்புல பயன்படுத்த போறீங்க? யோசி பாருங்க. இனிமே நியூஸ் பார்த்து குழம்ப வேண்டியதில்ல. தெளிவான, திருப்புதலுக்கு ஈஸியான நோட்ஸ் உங்க கையில இருக்கும். படிக்கிற ஒவ்வொரு விஷயமும் சிலபஸோட கனெக்ட் ஆயிருக்கும். இது உங்க நேரத்தை மிச்சப்படுத்தும். அதுக்கும் மேல இந்த தேர்வை ஜெயிக்க முடியுங்கிற உங்க தன்னம்பிக்கையை இது அதிகப்படுத்தும். இத உங்க டெய்லி ஹாபிட்டா மாத்திக்கிறது தான் உங்க டார்கெட். ஆரம்பத்துல கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி இருக்கலாம், ஆனா விடாதீங்க. ஒரு வாரத்துல பாருங்க, இது உங்களுக்கு ரொம்ப இயல்பா வந்துரும். உங்க செய்தி பகுப்பாய்வு முன்ன விட வேகமாவும் ரொம்பவே பவர்ஃபுல்லாவும் இருக்கும். சரி, இந்த செஷனை ஒரு கேள்வியோட முடிக்கிறேன். இன்னைக்கு நீங்க படிச்ச நியூஸ்ல இந்த ஃப்ரேம்வொர்க்கை யூஸ் பண்ணி முதல்ல எந்த நியூஸை அனலைஸ் பண்ண போறீங்க? யோசிக்காதீங்க, உடனே ஆரம்பிங்க. அந்த மாற்றத்தை நீங்களே உணர்வீங்க.